பெருமானவரோடு வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு இந்த தொழுகை இல்லாத சில நாட்களில் பெண்களுக்கு அந்த உபாதை, அந்த நாட்கள்ல நான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பேன். உடல் ரீதியான வலி, மன உளைச்சல். வீட்டுக்கு வருகிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு எத்துணை ஆறுதலாக அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் தலை வைத்து படுப்பார்கள். என் மடியில் தலை வைத்து படுத்து குர்ஆன் வசனங்களை உரத்து ஓதி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல மன உளைச்சலுக்கு அற்புதமான மருந்தாக ஆறுதலாக இருக்கும் என்று அன்னை ஆயிஷாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மனைவியோடு மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறப்ப இப்ப மனைவியோடு ஐ கான்டாக்ட் வச்சிருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் போன்ல கூட மனைவி கிட்ட ஃப்ரீயா பேசுறது இல்லை, வீட்டுல சுத்தமாவே பேசுறது இல்லை. அப்ப வெளியே வந்தா கூட இந்த வார்த்தை பேசி போன வச்சிருது. எதுக்கு போன் போட, என்ன சரி வைக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப அன்பையும் பாசத்தையும் காட்டுவதற்கு பதிலாய் ஏதோ ஒரு மூன்றாவது நபர்களை போல இன்றைக்கு நம்முடைய நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பார்களே, நபிகள் நாயகத்தின் சுன்னத்துகள் ஒன்று மனைவியிடத்தில் ஐ கான்டாக்ட், மனைவியின் ஒவ்வொரு அங்க அசைவையும் கவனித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை அன்பை வெளிப்படுத்துவார்கள். இதுல கூட ஆயிஷா சொல்றாங்க, நான் ஏதேனும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணீரை மிச்சம் வை என்று சொல்லி நான் வாய் வைத்து குடித்த அதே இடத்தில் வாய் வைத்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷாவுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மனைவிக்கவர்களே, மட்டுமல்ல, ஆயிஷாமா ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட்டார், ஒரு எலும்பு, ஒரு இறைச்சி துண்டை சாப்பிட்டாங்கன்னா அந்த இறைச்சி துண்டை வாங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே இறைச்சியை சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மனைவிக்கு அன்பாக ஊட்டி விடுவார்களாம். மனைவியிடத்தில் நற்குணங்களை வெளிப்படுத்துவதில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் எந்த தலைவரும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மனைவி அன்பை பெற்ற தலைவராக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்பிக்கவர்களே, நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.